பினராயி மோடி ரகசிய உடன்பாடு என்கிறாரே பிரியங்கா காந்தி, என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்க வேண்டியிருக்கு. ஏப்ரல் 26 அங்க தேர்தலுங்க. சரி, ஒரு கட்ட தேர்தல், 2வது கட்ட தேர்தல்ல 20 தொகுதிக்கும் நடக்குது கேரளால. பிரியங்கா அங்க பிரச்சாரத்துக்கு போன முறை அந்த 20ல ராகுல் காந்தி வயநாட்டுல நிக்கும் பொழுது மொத்தம் 19 தொகுதி காங்கிரஸுக்கு வெற்றி பெற்றது. ஆமா, ஒரே ஒரு தொகுதி தான் சிபிஎம் கிடைச்சிச்சு. இப்ப என்ன சிபிஎம் விடாப்பிடியாக முயற்சி எடுத்து கணிசமா உடைச்சிடணும் பாக்குது காங்கிரஸ். அதனால பாஜக அங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஎம் காங்கிரஸ் மேல பாய்ந்து அந்த தொகுதிகளை கைப்பற்ற முயலுது. ஆமா, அப்போ அதனாலதான் அவங்க மீதான தாக்குதல் ரொம்ப கடுமையா இருக்கு. பிரியங்கா என்ன சொல்லிட்டாங்க, ரகசிய உடன்பாடு இருக்கு. யாருக்கு? பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்கு அப்படின்னு காரணங்கள் தங்க கடத்தல் ஊழல் வழக்குகளில் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காங்க. சரி, அது என்னையா அது என்று கேட்டால் இன்னும் சொல்ல போனா பினராயிக்கு பதிலும் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் இந்த மாதிரியான ஸ்டூபிடான வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், முட்டாள்தனத்தெல்லாம் உங்களை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க பாஜக பி டீம்னு காங்கிரஸே சொல்லிவிட்டாரு. நீங்க ரொம்ப இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் முதன்மையான கட்சியாக வைத்து இந்திய துணைக்கண்டம் எங்கும் அதில் இறங்கி இருக்கிறதோ சிபிஎம் கூட அந்த காங்கிரஸை பார்த்து நீங்க பிஜேபி பி டீம் சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, அரசியல் ரீதியாகவோ ஐடியாலஜிக்கல் ரீதியாகவோ நீங்க எதிர்க்கவே இல்லை அவங்கள. அவங்க கொள்கைக்கும் உங்க கொள்கையும் ஒத்து போகுது. பாருங்க, பாரத் ஜோடோ யாத்திரால சிஏஏ பத்தியோ 370 பத்தியோ அவர் எதுவுமே வாய் திறந்தே பேசல. அமுல் பேபி அப்படிங்கிறாங்க. பழைய அந்த அமுல் பேபி பேச்ச இப்ப கேரளால இருக்க அத்தனை தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் எதிர்த்து. அவங்க என்னன்னா, உங்க மேல வழக்கெல்லாம் இருக்க, லாவ்லின் வழக்கில் தொடங்கி என்ன அவங்க மகள் வீணா மீதான வழக்கு இருக்குது, அதே மாதிரி மருமகன் மீதான வழக்கும் இருக்கு. எல்லாமே சேர்ந்து உங்க மேலயும் வழக்கு இருக்குது, தங்க கடத்தல் வழக்கு. அதாவது ஃப்ரம் டைமண்ட் டு ட்ரக்ங்கிறான், டி ஸ்கொயர்ங்கிறான். சரி, அப்படிப்பட்ட அளவுக்கு யுஏஇ சம்பந்தப்பட்டதா இருக்குதுங்கிறான், ஐக்கிய அரபு அமீரகம். இதெல்லாம் வழக்குகள் உங்க மேல இருக்கு என்ற விஷயத்தை பட்டியல் போட்டு அதனால நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க என்பதாக சொல்றாங்க. அதுல வர்ற செய்திகள்ல அப்போ பாஜக மெல்ல விட்டு கொடுக்கற மாதிரி நீங்க திருச்சூர்ல நடிகர் சுரேஷ் கோபி நிக்கிறாரு, அவர் கூட உள்ள ஒரு பொதுவான ஆளுங்கிறதுனால நடிகர்னு இல்ல நல்லுறவுலையும் இங்க திருவனந்தபுரத்துல சசி தரூரே சொல்றாரு, இது மாதிரி எங்களை தாக்குவதன் மூலம் பாஜக ஒத்துழைக்கிறாங்க சிபிஎம் சொன்னார். மத்திய அமைச்சர் அங்க நிக்கிறார் இல்லங்க, ராஜீவ் சந்திரசேகர். அவர் கூட வணி உறவு வச்சிருக்காங்கன்னு இவங்க பக்கத்து உள்ள விஷயம் எல்லாம் வெளியே வருது சிபிஎம் பக்கம். அதே மாதிரி வயநாட்டுல நிக்கிற ராகுலை எதிர்த்தும் சிபிஐ தேசிய தலைவர் பெண்கள் அமைப்பு தலைவரை நீங்க வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அவர்கள் செய்வதனால அதற்கு உள்ள போய் ஆழமாக எல்லாம் பார்த்தா என்ன, முதலமைச்சருடைய மகளுடைய என்ன எக்ஸலாஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்ட்வேர் கம்பெனி இருக்கு, ஐடி கம்பெனி. அது என்ன கருமணல் கர்த்தாவுக்கு கொடுத்திருக்குது சொல்யூஷன், ஐடி சொல்யூஷன் சர்வீஸ்ங்க. ஐடி சொல்யூஷன் சர்வீஸ் கொடுத்து மாசம் 50 லட்சம் கொடுத்திருக்காங்களாம். அதனாலதான் அந்த மாசப்படி கேஸ்ன்னு லோக்கல்ல சொல்ற அளவிற்கு மாசம் 50 லட்சம் வாங்கினாங்க. என்ன சர்வீஸ் கொடுத்த நீ என்று சொல்லி ஒரு வழக்கையும் போட்டாங்க. சரி, அந்த அளவுக்கு அது முதலமா இருக்கு. என்ன ஏற்கனவே லாவ்லின் கேஸ்ல என்ன அவர் மேல பினராயி மேல இருக்குது. மருமகன் அதை வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் பிரபல ஏடு இருக்க நந்தகுமார் கிரைம் ஏடு, அதுல வீடு போய் அடிச்ச கேஸ் எல்லாம் அங்க மேல இருக்குது. இவ்வளவு விஷயம் இருக்குது. ஏற்கனவே யுஏஇல இருந்து புனித நூல் கொண்டாடுறதுக்குங்கிற பேர்ல என்ன நீங்க கடத்தினீங்க என்று சொல்லி போட்டு அது வேற தங்க கடத்தல். அது தமிழ்லையும் மலையாளத்திலேங்க, அததான் நீங்க கவனிக்கணும். அரபு நாட்டுல தமிழ்லையும் மலையாளத்திலையும் பிரிண்ட் அடிச்சு புனித நூல் வருது. ஏங்க இங்க இருந்தாங்க அச்சடிச்சு அனுப்பிச்சதான், நம்ம சிவாசி எல்லாம் அச்சடிச்சதெல்லாம் சொல்றாங்க. சரி, அப்படி இருக்கும்போது அதை எங்க திருப்பி மலையாளத்துக்கு அனுப்பணும் அவங்க அப்படின்னு குஞ்சாலங்குட்டி கேட்டாரு. முஸ்லீம் லீக் என்ன அளவுக்கு அதுல ஜலீல ஏற்கனவே அமைச்சர்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கிடுங்கன்னு சொன்னாங்க, அது சம்பந்தப்பட்டதுன்னு. இப்படியாக உள்ள வழக்குகள் எல்லாம் இருப்பதனாலதான் சொப்னா சுரேஷ் அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க, தன்மேல் பாஞ்ச உடனே அப்படிங்கறதுனால ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கு.
அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கிறது. கையில எடுக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த மறைமுக கையை பிடிச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ற அளவுக்குனா எதற்காக சிபிஎம் இந்த முறை முனையணும்னு கேட்டா தாக்குன்னு தாக்குறாங்க அப்படின்னு கேட்டா, போன முறை இந்தியாவுல 69 தொகுதி நின்னாங்க சிபிஎம். அதுல ஒரே ஒரு தொகுதி தான் கேரளால ஜெயிச்சாங்க. ஏதோ தமிழ்நாட்டுல 2 ஜெயிச்சதுனால 3 ஆயிடுச்சு. 2% வாக்கு தான் வாங்கினாங்க. இந்த முறை 52 தொகுதி நிக்காங்களாக்க. ஆமா, அதுல கேரளால 15 தொகுதியில அவங்க கூட்டணி இல்லாம அவங்களே நிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க 23 தொகுதியில நிக்கிறாங்க. அதுல வெற்றி பெறும்னு உத்தரவாதம் இல்ல. தமிழ்நாடு வேணா 2 தொகுதி வெற்றி பெறலாம். அதனால கேரளால ஒரு 6-7-8 தொகுதி வந்தால்தான் இவங்க விழுக்காட்ட கூட்ட முடியும். தேசிய அங்கீகாரம் என்பதை தொடர்ந்து கட்சி மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி ஒரு கட்டாய தேவையே இருக்குது. அதனால தான். ஆனா கேரளாவை பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் கேரளா தான் ரொம்ப முக்கியம். அதனால அவங்களும் விடாப்படியா இருக்கிறாங்க. சிபிஎம்க்கு 2 பேருக்குமே சாவா வாழ்வா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனாலதான் அங்க 2 பேரும் ஒருத்தர அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அங்க. அதனாலதான் பாஜகவுக்கு காரணம் சொல்றாங்க. பாஜக கூட உள்ள உறவுன்னு மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறாங்க என்ற விஷயமும் வெளியே வந்திருக்குங்க.